வணக்க நண்பர்களே, நான் ஒரு மளிகை கடையில் பொருட்கள் வாங்குவேன். அங்கு ஒரு பையன் வேலை பார்த்து வந்தான். நான் போலீஸ் அதிகாரி என்று அவனிடத்தில் நான் சொன்னதில்லை. கொஞ்சம் சீக்கிரமாக கொடுப்பாய் என்றால் திட்ட ஆரம்பித்து விடுவான். வரிசையில் வாயா என்று ஒருமையில் கூட திட்டுவான். காக்கி சட்டைக்குள் ஒளிந்திருக்கும் ஆணவமும் அதிகாரமும் சில சமயம் எட்டி பார்க்கும். நான் யார் தெரியுமா என்று கேட்டால், நீ யாராய் இருந்தால் எனக்கு என்ன என்று அவனிடமிருந்து தெனாவட்டாக பதில் வரும். இருப்பினும் அந்த சிறுவன்தான் எனக்கு போதி மரம். எனக்குள் ஆணவமும் பெருமையும் எட்டி பார்க்கும்போது அவன்தான் எனக்கு நினைவுக்கு வருவான். இப்போது அவன் வளர்ந்து இளைஞனாகிவிட்டான். இப்போதும் நான் அவனிடத்தில்தான் பொருட்கள் வாங்குகிறேன். நமது படிப்போ பதவியோ நம்முடன் வராது. அன்பு செலுத்துவோம், அனைவரையும் நேசிப்போம் என்று ஒருமுறை சம்பிரியகுமார் ஃபேஸ்புக் பதிவு சொன்னது. ஆணவமும் அதிகார செருக்கும் நிறைந்த போலீஸ் துறையில் ஈரம் நிறைந்த மனதுடன் வாழ்ந்தவர் ஏடிஎஸ்பி சம்பிரியகுமார். இன்று அவர் உயிருடன் இல்லை. புற்றுநோய் அவரை காவு கொண்டு விட்டது. கடந்த 5 மாதமாக புற்றுநோயுடன் போராடி கொண்டிருந்த சம்பிரியகுமார் சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் நேற்று இரவு மரணமடைந்தார். லஞ்சம் தலைவிரித்தாடும் துறையில் இருந்தாலும் நான் எவங்கிட்டையும் 5 பைசா வாங்கினதில்லைன்னு நெஞ்ச நிமிர்த்தி சொன்னவர். தன் பணிக்காலத்தில் 6 வருடத்தில் 23 முறை டிரான்ஸ்பர் செய்யப்பட்டவர். நேர்மையற்ற எந்த விஷயத்துக்கும் துணை போனதில்லை. பணிக்காலத்தில் பலமுறை பழிவாங்கப்பட்டவர். அவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய பதவி உயர்வை கூட வழங்காமல் இழுத்தடித்தனர். இருந்தாலும் மக்கள் பணியாற்ற சம்பிரியகுமார் சளைத்ததில்லை. ஏழை மக்களுடன் கலந்துரையாடி முடிந்தவரை அவர்களின் துயரத்தை போக்க முயன்றவர். சில மாதங்களுக்கு முன்னர்தான் பணியிலிருந்து ஓய்வு பெற்றார். போலீஸ் துறைக்குள்ளேயே இருந்தாலும் தவறிழைக்கும் போலீஸ் அதிகாரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தவர். தூத்துக்குடி சம்பவத்துக்கு போலீஸ் துறையிலிருந்து ஒரு எதிர்ப்பு குரல் கிளப்பியது என்றால் அது சம்பிரியகுமாரின் குரல்தான். மக்களுக்கு எதிராக எந்த திட்டம் இருந்தாலும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தைரியமாக தன் கருத்தை வெளியிடுவது இவரின் வழக்கம். இதனால் காவல்துறைக்குள்ளேயே சம்பிரியகுமாருக்கு எதிரிகள் அதிகம். தீங்கு இழைத்தவனுக்கு நன்மை செய் என்பதுதான் இவரின் தாரக மந்திரம். சப் இன்ஸ்பெக்டராக சிறைத்துறையில் பணிபுரிந்த சமயத்தில்தான் அவருக்கு திருமணம் ஆகியுள்ளது. புதிதாக திருமணம் ஆனவருக்கு விடுமுறை அளிக்காமல் இவரின் உயரதிகாரிகள் வேலை வாங்கியுள்ளார். இதனால் சில சமயங்களில் இவரின் மனைவியே சம்பிரியகுமாரை காண வருவது உண்டு. சக ஊழியரின் மனைவி என்று கூட பார்க்காமல் உயர் அதிகாரிகள் இவர் காதுபடவே தவறாக பேசுவார்கள். அதே உயர் அதிகாரி ஓய்வுக்கு பிறகு மகன்களால் துரத்தப்பட்டு ஊறுகாய் விற்கும் நிலைக்கு தள்ளப்பட்டார். ஒரு நாள் இவரிடத்தில் வந்த ஊறுகாய் வாங்குங்கள் என்று கேட்டிருக்கிறார். பிள்ளைகள் செய்த துரோகமும் வறுமையும் அவரை ஆளையே மாற்றியிருந்தன. அவரிடத்தில் இருந்த அத்தனை ஊறுகாய் பாட்டில்களையும் வாங்கி கொண்டு கை நிறைய பணம் கொடுத்து அனுப்பி வைத்தார் சம்பிரியகுமார். அவ்வளவு இலகிய மனம் படைத்தவரைத்தான் புற்றுநோய் பறித்துவிட்டது. போலீஸ் துறையில் சப் இன்ஸ்பெக்டராக இருந்தால் கூட ஐயா என்கின்ற வார்த்தையை எதிர்பார்ப்பார்கள். ஆனால் தன்னை யாராவது ஐயா என்று அழைத்தால் சம்பிரியகுமாருக்கு கோபம் தாறுமாறாக வந்துவிடும். அண்ணேனு கூப்பிடியா என தனக்கு கீழ் பணிபுரிபவர்களை அன்புடன் கடிந்து கொள்வார் என்று அவருக்கு கீழ் பணிபுரிந்த போலீஸ் ஒருவர் நெகிழ்கிறார். தனக்கு கீழ் பணிபுரியும் ஊழியர்களின் முகத்தை வைத்தே அவர்களிடத்தில் உள்ள பிரச்சனைகளை கண்டுபிடித்து விடுவார். சம்பிரியகுமாருக்கு கீழே பணிபுரிந்த போலீஸ் ஒருவர் கலப்பு திருமணம் செய்தவர். இவரிடத்தில் பயிற்சிக்கு வந்துள்ளார். ஆனால் எதையோ தொலைத்தவர் போல இருந்தார். என்னப்பா, எதையோ பறிகொடுத்த மாதிரி இருக்கியே என்று அந்த காவலரிடத்தில் கேட்டுள்ளார். அவரோ, நான் கலப்பு திருமணம் செய்தவன், மனைவி 8 மாத கர்ப்பிணி, அவருக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை, அதுதான் என்ன செய்வதென்னு தெரியாமல் தவிக்கிறேன் என்று பதில் அளித்துள்ளார். உடனடியாக மேலதிகாரிகளிடம் பேசி சாதாரண கான்ஸ்டபிள் வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்க ஏற்பாடு செய்தார். பயிற்சியில் இருக்கும்போதே வாரத்துக்கு 3 நாள் வீட்டுக்கு செல்லவும் அவருக்கு சிறப்பு அனுமதி வாங்கி கொடுத்துள்ளார். எந்த உதவி வேண்டுமென்றாலும் தயங்காமல் இவரிடத்தில் கேட்கலாம் என்று போலீஸ் துறையை சேர்ந்தவர்களே சொல்கிறார்கள். சம்பிரியகுமார் ஃபேஸ்புக்கு ஆக்டிவாக இருப்பது உதவி வேண்டுமென்று ஃபேஸ்புக்கில் கேட்டாலும் சம்பிரியகுமாரின் கரங்கள் உடனே நீளும். அன்பு நிறைந்த மனிதர்கள் உலகில் நீண்ட காலம் தங்குவதில்லை. அந்த வரிசையில் சம்பிரியகுமாரை காளான் வெகு சீக்கிரமாக அழைத்து கொண்டான்.
சம்பிரியகுமார் அமைதியாகிவிட்டார். இவரின் ஃபேஸ்புக் பக்கங்கள் கண்ணீரில் தத்தளித்து கொண்டிருக்கிறது. ஸோ நண்பர்களே, நம்ம கண்டிப்பாக சப் இன்ஸ்பெக்டரான சம்பிரியகுமாரை நம்ம பாராட்டியே ஆகணும். உங்கள் பாராட்டுக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.